ஹாய் எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ முன்பு ஒரு காலத்துலனா உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு காலம் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த காலத்துல ஏகப்பட்ட பழமொழிகள் பார்த்தீங்கன்னா சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற நிறைய பழமொழியில இந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி ஒரு பழமொழியை மட்டும் உருவிக்கலாம். அப்படி உருவன ஒரு பழமொழி என்னன்னா, யாராவது ஒருத்தர் வாழணும்னா இன்னொருத்தருடைய துணை வேணும். ஓகேங்களா? அதாவது ரெண்டு பேரும் வாழ்வாங்க, வாழாமலாம் போக மாட்டாங்க. ஸோ துணை இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்குமே, பெட்டரா இருக்குமே லைஃப் அப்படின்னு சொல்லி வச்சாங்க ஒரு காலத்துல. ஸோ அந்த பழமொழி அப்கிரேட் ஆகுது. எப்படி அப்கிரேட் ஆகுது அப்படின்னா, யாராவது வாழணும்னா இன்னொருத்தர் துணை கண்டிப்பா வேணும். ஓகேங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு காலத்துல சொல்லி வச்சாங்க. ஸோ அப்படியும் ஒரு வாழ்க்கை ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த காலகட்டத்துல ஓகேங்களா, ஒருத்தர் வாழணும் அப்படின்னா இன்னொருத்தர் செத்தா கூட பரவாயில்ல, மர்டர் பண்ணா கூட பரவாயில்ல. இல்ல அப்படி பாத்தீங்கன்னா விளையாட்டா இந்த பழமொழி பாத்தீங்கன்னா அப்கிரேட் ஆகிட்டு ஒளாவிக்கிட்டே இருக்குங்க இந்த காலகட்டத்துல. சரி, இந்த பழமொழி மனிதர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. அப்போ மிருகங்களுக்கும் பொருந்துமாப்பா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். பட் அனிமல்ஸ்க்கும் பொருந்திருந்தா பரவாயில்லையே, என் மனசு கொஞ்சம் ஆறி இருக்குமே. ஆனா சாதாரணமா இருக்கிற குளவி வாஸ்ப், ஸோ அது பாத்தீங்கன்னா ஒருத்தரை மர்டர் பண்ணிட்டு தாங்க வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோவில் எந்த குளவி அப்படி பண்ணுது, யாரை மர்டர் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத டீடைல்டா பார்க்க போறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவோட ஹீரோ அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம சொன்ன பழமொழிக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம் பூச்சி தான் ஜூவல் குளவி. ஆமாங்க, இந்த ஜூவல் குளவிக்கு இன்னொரு பேர் கூட சொல்றாங்க. அது என்னன்னா மரகத கரப்பான் பூச்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்க, இந்த ஜூவல் குளவி இருக்கு பாத்தீங்களா, உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த பூச்சி இனத்திலையும் இது செய்யற செயல்பாடும் இது வாழ்ற வாழ்க்கை முறையும் ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இதோடைய வித்தியாசமான வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா, இந்த ஜூவல் குளவியோடைய வருங்கால சந்ததி இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த சந்ததியை உருவாக்குவதற்கு நண்பகத்தன்மையான ஒரு சில வழிமுறைகள் பார்த்தீங்கன்னா இந்த ஜூவல் குளவி செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது பண்ற ஒவ்வொரு விஷயமும் பிரமிப்பு ஏற்படுத்துது. மற்ற பூச்சியை விட இந்த ஜூவல் குளவி பண்ணும் ஒவ்வொரு விஷயமும் வித்தியாசத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஜூவல் குளவி இருக்கு பாத்தீங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ சாதாரணமா நம்ம வீட்டுல இருக்கிற கரப்பாம்பூச்சி இருக்குல்ல, ஸோ இந்த கரப்பாம்பூச்சிகள் இருக்கிற இடத்துக்கு இந்த ஜூவல் குளவி போயிடும். ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் இந்த ஜூவல் குளவியோட முட்டைகள் இருக்குல்ல, ஸோ அதை இடுவதற்கு கரப்பாம்பூச்சியை தேடும். ஸோ அந்த கரப்பாம்பூச்சி இருக்கிற இடத்துக்கு இந்த ஜூவல் குளவி போன உடனே யாரு கரெக்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூவல் குளவி தேட ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு ஏத்த மாதிரி கரப்பாம்பூச்சி கிடைச்சிருச்சு அப்படின்னா இது அதுகிட்ட போகும். ஸோ இந்த ஜூவல் குளவி போயிட்டு கரப்பாம்பூச்சி என் முட்டையை நான் உங்ககிட்ட இட்டுக்கவா அப்படின்னு கேட்குவேன். சும்மா சொன்னேன், அப்படின்னால ஸோ ரைட் பர்சன் கரப்பாம்பூச்சியை வந்து செலக்ட் பண்ண உடனே இந்த ஜூவல் குளவி அந்த கரப்பாம்பூச்சியை வந்து கொள்வதற்கு பதிலாக என்ன பண்ணும் தெரியுங்களா, இதோடைய செயல்பாடுகளை கரப்பாம்பூச்சியோட செயல்பாடுகளை முடக்கும். ஸோ செயல்பாடுகளை முடக்குவதற்காக என்ன பண்ணும் அப்படின்னா, கரப்பாம்பூச்சியோடைய தலையில இந்த ஜூவல் குளவி ஒரு விதமான விஷத்தை செலுத்தும். அந்த விஷத்தை செலுத்தின உடனே அந்த கரப்பாம்பூச்சியோட செயல்பாடு டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். அது என்ன பண்ணுவோம், சர்ன்னு போகும், பறக்கும், அங்க ஓடும் இங்க ஓடும், அது இது பண்ணும். ஸோ இது எல்லா பர்ஃபார்மன்ஸையும் அந்த ஜூவல் குளவி தலையில போட்ட விஷத்துக்குனால கரப்பாம்பூச்சியுடைய பர்ஃபார்மன்ஸ் டோட்டலா கம்ப்ளீட்டா மாறிடும். கரப்பாம்பூச்சி பாத்தீங்கன்னா ஜூவல் குளவியோட கண்ட்ரோலுக்கு வந்துருங்க. ஸோ கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜூவல் குளவி பாத்தீங்கன்னா அதோடைய முட்டைகளை கரப்பாம்பூச்சியோடைய உடம்புல செலுத்திருங்க. ஸோ செலுத்தினது பிறகு பாத்தீங்கன்னா ஸோ ஜூவல் குளவியோடைய முட்டைகள் கரப்பாம்பூச்சி சுமக்கும்படி செஞ்சுட்டு போயிடும். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு தானே அந்த விஷத்தையே செலுத்தினது. இப்போ இந்த விஷம் பாருங்க, அதாவது இந்த ஜூவல் குளவி என்ன பண்ணி வச்சிருக்கு பாருங்க, கரப்பாம்பூச்சிக்கு ஜூவல் குளவியோடைய முட்டை தன்னுடைய உடம்புல இருக்குங்கிறதே தெரியாதுங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த கரப்பாம்பூச்சி தான் வந்து ஜூவல் குளவியோடைய கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படிங்கிறதே அதுக்கு தெரியாதுங்களாம். ஏன்னா அது செலுத்திய விஷம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்க, அதுக்கப்புறம் இப்போ
இந்த கரப்பாம்பூச்சியோட உடம்புக்குள்ள அந்த ஜூவல்களுடைய முட்டைகள் இருக்கு பாத்தீங்களா? சோ அது வளர்வதற்கு என்ன பண்ணும் தெரியுங்களா? அது வந்து லார்வாக்கள் சொல்லி சொல்லுவாங்க, லார்வாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த லார்வாக்கள் வளர்வதற்கு கரப்பாம்பூச்சி உடம்புல இருக்கிற ஒவ்வொரு திசுக்களையும் பாத்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிக்குமா உள்ள இருந்தே, அது வளர்வதற்கு. இப்படி கம்ப்ளீட்டா ஃபுல்லா வளர்வதற்கு கரப்பாம்பூச்சியுடைய ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸையும் ஒவ்வொன்னா உள்ள இருந்தே திங்க ஆரம்பிக்குங்களாம். ஆக்சுவலா இதுல கரப்பாம்பூச்சி வந்து ஃபர்ஸ்ட் சாகடிச்சிடாதுங்களாம். ஏன்னா அது முழுசா வளரணும்ல, அது வரைக்கும் உயிரோட இருக்கணும். சரிங்களா? அது வரைக்கும் உயிரோட இருக்கிறதுனால உள்ள இருந்தே ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸா இந்த லார்வாக்கள் ஜூவல் குழுவிய குட்டிகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இருந்து சாப்பிட்டுக்கிட்டு வருங்களாம். ஓகே, ஜூவுல் குழுவி பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு. அதாவது நார்மலா என்னங்க, ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி தானேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குட்டியா லார்வாவா இருக்கும், புழுவா மாறும், அதுக்கப்புறம் ஒரு கூடு கட்டும், கூடு கட்டினதுக்கு அப்புறம் பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சியா வெளியே வருங்க. அதே மாதிரி தான், இதே ப்ராசஸ் தான் அந்த ஜூவுல் குழுவி கரப்பாம்பூச்சிக்குள்ள செய்யும். ஃபர்ஸ்ட் குட்டியா இருக்கும், புழுவா மாறும், அந்த புழுவு கரப்பாம்பூச்சியில் இருக்கிற ஒவ்வொரு திசுக்களையும் ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸையும் ஒவ்வொரு உறுப்புகளையும் பார்த்தீங்கன்னா திங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு கூடு கட்டும். அந்த கூட்டுக்குள்ளத்தான் இந்த ஜூவுல் குளவி வந்து உருவாகும். ஸோ உருவாகி பொறிக்குது இல்லைங்களா, அந்த முட்டை பாத்தீங்கன்னா பொறிக்கும். ஸோ பொறிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜூவுல் குளவி நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ வளர்ந்ததுக்கு அப்புறம் கரப்பாம்பூச்சிக்கு உள்ள இருக்கிற இதயம் இருக்குல்ல, அந்த இதயத்தை இந்த ஜூவுல் குளவி சாப்பிட்ரும். ஃபர்ஸ்ட் மர்டர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த கரப்பாம்பூச்சி இதயத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஜூவுல் குழுவி பார்த்தீங்கன்னா வெளிவரும், கரப்பாம்பூச்சி உடம்புல இருந்து வெளிவரும். ஸோ இந்த ஜூவுல் குழுவியோடைய வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஜூவுல் குழுவி பிறக்கணும் அப்படின்னா அது கரப்பாம்பூச்சியை வந்து இந்த மாதிரி சித்திரவதை பண்ணி கொன்னுதான் வெளியே வருங்களாம். இது இயற்கை. ஸோ இந்த முறையால தான் உலகத்துல இருக்கிற எல்லா பூச்சி இனத்தை விட இந்த ஜூவுல் குழுவையுடைய செயல்முறை எல்லாமே பாத்தீங்கன்னா வித்தியாசப்படுத்தி காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா படத்துல சொல்ற மாதிரி ஒரு சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, ஏற்கனவே 5 பேர்த்த போட்டு தள்ளிட்டு தான் நான் வந்து 6ஆவதா பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? சோ அதுக்கேத்த மாதிரி தான் இந்த ஜூவுல் குழுவி கரப்பாம்பூச்சியை போட்டு தள்ளிட்டு தான் இது வந்து வெளியே வருது. சரி, வெளியே வந்த அந்த ஜூவுல் குழுவி இருக்கு பாத்தீங்களா, இது நன்கு வளர்ந்ததுக்கு அப்புறம், நல்ல பெரிய ஜூவுல் குழுவியா வளர்ந்ததுக்கு அப்புறம் இதோடைய முட்டை இடுவதற்கு இதே மாதிரி கரப்பாம்பூச்சியை செலக்ட் பண்ணி இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுங்களாம். இதேதான் ரொட்டீன் ஆகும். இயற்கையை நம்மளால மாற்ற முடியுமா? வாய்ப்பு இல்லை. இதோடைய முறை இப்படித்தான். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனே தட்டி விடுங்க. உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்குமார் என்னும் நான். பாய்.